மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து வர இந்த சுற்றுலா பயணிகளுக்கு நம்ம அவங்க கேட்டு அதெல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியலைனாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு அதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு வேண்டி அரசு பஸ்ஸுகளும் அனைத்து மொழி தெரிந்த கிரேடுகளும் அடுத்து அவங்களுக்கு வேண்டி சாப்பிட்றதுக்கு வேண்டியான எல்லா வசதிகளும் அமைச்சிருந்தா இது ஒரு நல்ல இதாக. நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் கேர் தொடங்கலாம். அதில் நம்ம வெப்சைட்டெல்லாம் இப்போ அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்போ அவங்களுக்கு அது வரும்போது இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்ம ஊரில் ஆட்டோக்காக நிற்பாங்க. அதுக்கு ஆட்டோக்காரங்க ஊர் சுற்ற வச்சு அப்படி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இடம் பிளேஸை சொல்லுவாங்க, அதை ஏமாற்றி இன்னொரு பிளேஸில் கொண்டு அப்படி ரவுண்ட்ஸ் அடித்து அவங்கள காசை பறிச்சுட்டு விடுவாங்க. அதேமாதிரி தான் ஹோட்டல் சைட்லையும் அப்படி தான் எல்லாரும் நிறைய சைடில் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்க கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அறிவித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு விதத்தை கொண்டு வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்குனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு கைடு ஏதாவது வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படி ஏதாவது கஷ்டம்னா அவங்களுக்கு கஸ்டமர் கேர் மாதிரி ஏதாவது நம்ம வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.